ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மனிஷா பஞ்சகம் ஸ்ரீ ஆதி சங்கரர். தாத்பரியம்: பூர்வ ஸ்லோகத்தினால் சர்வ ஜகத்தும் கல்பிதம் என்றும் அனித்யம் என்றும் நிரூபிக்கப்பட்டது. இந்த ஸ்லோகத்தினாலேயோ என்றால் ஆத்மஸ்வரூபமானது ஸ்வய பிரகாச சித்தேக்க ரசமாக இருக்கிற பிரம்ம சைத்தன்யம் என்று சித்தாந்தம் செய்யப்படுகிறது. அதாவது நான் கிருஷ்ணனாக இருக்கிறேன், நான் சாப்பிட்டவனாக இருக்கிறேன், நான் போகிறேன், நான் நிற்கிறேன், நான் வருத்தப்படுகிறேன் என்றெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேகாத்மாவான ஜீவனுக்கு ஸ்வ பிரகாச சித்தேக ரசமான பரபிரமத்துடன் ஐக்கியமானது எவ்விதம் சித்திக்கும் என்று சங்கை ஏற்பட்டால் அது மிகவும் தவறானது. நான் என்ற சப்தத்தினால் விவகாரிக்கப்படும் ஆத்ம சைத்தன்யத்தின் சம்பந்தத்தினால் ஆத்மாவை போல தோன்றுகின்ற பாஞ்ச பௌதிகமான தேகம் என்ற அன்னமய கோஷம் என்ன, கர்மேந்திரிய பஞ்சகம் பஞ்ச பிராணன் என்ற பிராணமய கோஷம் என்ன, கர்மேந்திரியங்களுடன் கலந்த மனது என்ற மனோமய கோஷம் என்ன, ஞானேந்திரியத்தோடு கூடிய புத்தி என்ற விஞ்ஞானமய கோஷம் என்ன, ஆனந்தமய கோஷம் என்ன. அதாவது போகாயதனமான சரீரம், போகத்தை அனுபவிப்பதற்கு உபயோகமாக உள்ள பிராணன், மனது, புத்தி, போக்தாவான சித்தாபாசன் முதலவைகளுக்கெல்லாம் ஆத்மா ஸ்வரூபம் கேவலம் சாட்சியாக இருந்து வரும் காரணத்தினால் சத்ரூபமாயும் சித்ரூபமாயும் ஆனந்த ரூபமாயும் ஆத்மாவை தீர்மானிக்க வேண்டி இருக்கிறது. ஆதலால் லிங்க சரீரம்தான் சுக துக்காதிகளை அனுபவிக்கிறது தவிர ஆத்மாவோ என்றால் சாட்சியாக மட்டும் இருந்து வருகிறது. இவ்விதமான மகிமையுள்ள ஞானமயமான பரமாத்மாவானவர் ஹிரண்ய கற்பனையிலிருந்து சிற்றெரும்பு வரையில் உள்ள பிராணி வர்க்கங்களுக்குள் அகப்பட்டு கொண்ட மிருகங்களினாலும் மனிதர்களினாலும் தேவர்களினாலும் நான் என்று உள்ளே நிர்மலமாக அறியப்பட்டு பாஷித்து வருகின்றார். மேலும் சூரிய பகவானானவர் எப்படி சகல ஜகத்தையும் பிரகாசம் செய்து வைத்த போதிலும் தான் பிரகாசம் செய்து வைக்கிறோம் என்ற அபிமானம் உடையவராக இல்லையோ, அதே மாதிரி ஆத்மாவினால் தான் அச்சேதனமான சரீரம் முதலான வஸ்துக்கள் எல்லாம் சலனம் செய்யப்படுகின்றன என்ற அபிமானம் ஆத்மாவுக்கு இல்லை. தவிரவும் ந தத் பாஷயத்தே சூரியோ ந சசாங்கோ ந பாவக ந தத்ர சூரியோ பாதி ந சத்ர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதய மக்னி தமேவ பாந்த மனுபாதி சர்வம் தஷ்ய பாசா சர்வமிதம் இபாதி என்று ஸ்ருதிகளை அனுசரித்து, அதாவது இயற்கையிலேயே ஜடமாகவும் அறிவற்றதாகவும் உள்ள தேகம், இந்திரியங்கள், பிராணன், புத்தி, மனது, விஷயாதிகள், துவைத பிரபஞ்சம் ஆகிய இவைகள் எல்லாம் வாஸ்தவத்தில் பரபிரமத்தினுடைய பிரகாசத்தினால் தான் பாஷித்து வருகிறது. அந்த பரபிரமத்தையே ஆத்ம ஸ்வரூபமாக ஸ்ருதியானது அயமாத்மா பிரம்ம என்ற வாக்கியத்தினால் போதிக்கின்றது. இதிலிருந்து ஆத்மாவை ஸ்வப்பிரகாசன் என்று நிச்சயிக்க வேண்டும். மேலும் ஆத்மாவை தெரிந்து அனுபவிப்பதற்கு நான்ய பந்தா வித்யதே ஆய நாய என்ற ஸ்ருதியை அனுசரித்து கேவலம் ஆத்மா ஞானத்தினால் தான் முடியும். அந்த ஆத்மாவோ என்றால் இந்திரியங்கள், தேகம், விஷயாதிகள் இவைகளினால் மேகம் எப்படி சூரிய மண்டலத்தை மறைக்கின்றதோ அது மாதிரி மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மறைக்கப்பட்ட போதிலும் ஆத்மாவானது சூரிய மண்டலம் போல நிர்மலமாகத்தான் பாஷித்து வருகிறது. உபாதியினால் தான் மறைக்கப்பட்டது போல இருக்கிறது. ஞானத்தினால் விஷயாதிகளான உபாதிகள் வைராகியத்தை வைத்து, அதாவது சரீரத்தில் இருக்கும் அபிமானத்தை விட்டு நான் என்று உள்ளே அனுபவிக்கப்படும் வஸ்துவை பிரம்மம் என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் யோகம் என்று பெயர். இந்த தத்துவமானது விருத்திஹீனம் மன கிருத்வா க்ஷேத்ரஜ்ஞம் பரமாத்மனி ஏஹி கிருத்ய விமுத்யேத யோகோயம் முக்கிய உச்சதே என்று சாஸ்திரத்தினால் தெரிகிறது. யோக அகம் பிரம்மேதி ஞானம் தத்வான் யோகி என்ற சமாசத்திலிருந்து நான் பிரம்மம் என்ற ஞானத்தோடு கூட இருப்பவனுக்குத்தான் யோகி என்று பெயர் என்று தெரிகிறது. இந்த யோகிகள் இருக்கும் நிலையோ சம்சயமற்ற ஞானத்தாலும் தனக்கு ஏற்பட்ட சுவானுபாவத்தாலும் சத்குருவின் உபதேசத்தாலும் சுகத்தை கொடுக்கக்கூடிய இஷ்டவஸ்து, துக்கத்தை கொடுக்கக்கூடிய அனிஷ்ட வஸ்து என்று இல்லாமலும் சாந்தியுள்ள மனதை உடையவனாகவும் இருந்து கொண்டு ஸ்வப்பிரகாச சித்தேக ரசமாக உள்ள பரபிரம்மத்தை எப்பொழுது பார்த்தாலும் ஆத்மஸ்வரூபத்திற்கு வேறுபடுத்தாமல் அகண்டாக்கார விருத்தி ஞானத்தோடு அகம் பிரம்மாஸ்மி என்று இருக்கும் நிலையே. இவ்வித மகிமையுள்ள யோகியானவன் யாராக இருந்தால் என்ன, அதாவது சண்டாளனாகத்தான் இருக்கட்டும் அல்லது பிராமணனாகத்தான் இருக்கட்டும், அவன் தத்துவ உபதேசத்தை செய்கின்ற குருவினுடைய ஸ்தானத்திற்கு அருகதை உள்ளவன்தான். பிரம்மைவ சன் பிரம்மைவ பவதி என்ற ஸ்ருதியானது போதிக்கின்றபடியால்
இந்த என் முன் சண்டாள வேஷதாரியாக இருக்கின்ற ஞானியானவன் எனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் பூஜிக்க தகுந்த தெய்வமாக இருந்து வருகிறான் என்பதே என்னுடைய பரம சித்தாந்தம் என்று பரமாச்சாரியால் ஆத்மா ஸ்வ பிரகாசன் என்றதின் சுவாபுநிதியை பிரகாசப்படுத்தினார்கள். ஆகையால் மோஷம் என்ற பரம புருஷார்த்தமானது அநேக கோடி ஜென்மாக்களை செய்த புண்ணிய வசத்தினால் தான் ஏற்பட வேண்டுமே தவிர கேவலம் குதர்க்கங்களினால் ஏற்படக்கூடியதல்ல. மேலும் ஆத்மாவை ஸ்வயம் ஜோதி என்று அனுபவிப்பதற்கு பரமாச்சாரியாலுடைய பரிபூர்ண கடாட்சமானது மிகவும் அவசியம் என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிய வருகிறது. யத் சௌக்கியம் புத்தி லேச லேசத்தை இமே சக்ராத்தையோ நிர்வத்தா யச்சித்தே நிதராம் பிரசாந்த கலனே லப்வா முனிர் நிர்வக யஸ்மின் நித்ய சுகாம்புதௌ கலி ததி பிரமைவ ந பிரம்ம வித்ய கஷித்ஸ சுரேந்திர வந்தித பதோ நூன மனிஷா மம. இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சார்யாஸ்ய ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்யஸ்ய ஸ்ரீமத் சங்கர பகவத கிருத்தௌ மனிஷா பஞ்சகம் சம்பூர்ணம். தாத்பரியம்: ஆத்மா ஸ்வரூபமானது மேலான பிழைமைக்கு பாத்திரபூதமாக இருப்பதால் அதை பரமானந்த ஸ்வரூபம் என்று தீர்மானிக்க வேண்டும். இவ்விதம் பிரம்மமாக ஆத்மாவை அனுபவிப்பதை காட்டிலும் மேலான ஆனந்தம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆத்மானந்தத்தை தான் பிரம்மானந்தம் என்று சொல்லுவார்கள். அந்த பிரம்மானந்தத்தை தைத்திரிய உபனிஷத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சகல சக்கரவர்த்திகளுக்கும் மேலான சக்கரவர்த்தியாயும் மனோபலத்துடனும் நோயற்ற சரீர பலத்துடனும் அற்புதமான சௌந்தரியத்துடனும் சகல பூமியும் அவனுடையதாகவும் இருந்து கொண்டிருக்கும் அரசனுடைய ஆனந்தத்தை தான் ஆனந்தம் என்றும், அந்நியில் மேற்கண்டவைகளுக்குள் ஏதாவது ஒரு அம்சம் குறைந்தாலும் அதை ஆனந்தம் என்று சொல்ல முடியாது. அந்த அரசனுடைய ஆனந்தத்தை ச யோ மானுஷ ஆனந்த என்று வேதமானது வர்ணிக்கிறது. இவ்விதம் கிரமமாக ஆனந்தமயமானது. அதாவது மனுஷானந்தம், மனுஷ கந்தர்வர்களுடைய ஆனந்தம், பித்ரு தேவதைகளுடைய ஆனந்தம், கர்ம தேவர்களுடைய ஆனந்தம், இந்திரனுடைய ஆனந்தம், பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம், பிரஜாபதியினுடைய ஆனந்தம், சகுன பிரம்மானந்தம் என்று படிப்படியாக 100 மடங்கு அதிகரித்து கொண்டே போகிறது என்று ஸ்ருதியில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதம் மனுஷானந்தம் முதல் பிரம்மானந்தம் வரையில் உள்ள 11 விதமான ஆனந்தங்கள் எல்லாம் ஏதஸ்ய வானந்தஸ்ய அந்யானி பூத்தானி மாத்ரா முப ஜீவந்தி என்ற ஸ்ருதியை அனுசரித்து பிரம்மானந்தத்தினுடைய லேசத்திலும் லவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவாகிற பிரம்மானந்த கடலினுடைய கொஞ்சத்தால் இது முதலாக தேவர்கள் எல்லாம் பரமானந்தம் உள்ளவர்களாக இருந்து வருகிறார்கள் என்பதை பகவத்பாதாள் யத் சௌக்கியம் புத்தி லேசே லேசத்தே இமே சக்ராத்தையோ நிர்ருதா என்ற வாக்கியங்களினால் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் பிழைமைக்கு ஆஸ்பதமாக சொல்லும் தேகம், களத்திரம், புத்திரன், தனம் முதலான பதார்த்தங்கள் எல்லாம் எந்த பரம பிழைமைக்கு ஆஸ்பதமான ஆத்மாவனுடைய சம்பந்தத்தால் பிரேமாஸ்பதமாக ஆகிறதோ அதனாலேயே அந்த ஆத்மாவானது பரமானந்த ஸ்வரூபியாகவே எல்லாவற்றிலும் அனுகிரகித்து கொண்டு விளங்கி வருகிறது. தவிர ஆத்மா பரமானந்த ஸ்வரூப பரம பிரேமாஸ்பதத்வாத் என்ற பிரமாணத்தினால் சகல பிராணிகளுக்கும் தன் ஆத்மாவிடத்தில் மனதிலும் ஸ்மரணம் செய்ய முடியாத நிரதிசயமான பிழைமையானது இருந்து வருகிறது. அத்தகைய பிழைமை உண்டாவதற்கு காரணம் ஆத்மா பரமானந்த ஸ்வரூபியாக இருந்து வருகிறபடியால் அல்லவா? அப்படி பரமானந்த ஸ்வரூபியாக இருக்கிற ஆத்மாவிற்கு ஹானி வரும் பொழுது ஆத்மாவை ரட்சிப்பதற்காக தன்னிடமுள்ள சகல ஐஸ்வர்யங்களையும் புத்திரன், மித்திரன் முதலானவர்களையும் தியாகம் செய்கிறான் என்பது லோக பிரசித்தமானது. ஆத்மாவானது பரமானந்த ஸ்வரூபியாக இல்லாது போனால் அதனிடம் நிரதிசயமான பிழைமையை வைத்து ஆனந்தத்தை தரக்கூடிய மற்ற வஸ்துகளை தியாகம் செய்வானா? அவைகளை தியாகம் செய்ததிலிருந்தே ஆத்மாவானது பரமானந்த ஸ்வரூபம் என்பது பிரத்யட்சமாக தெரிகிறது. தவிரவும் ஆத்மாவிடம் வைக்கப்பட்டிருக்கின்ற மேலான பிழைமையை தன்னை காட்டிலும் வேறான வஸ்துக்களிடம் ஒரு காலத்திலும் வைக்கவே மாட்டான் என்பது தெளிவாகிறது. யம் லப்த்வா ச அபரம் லாபம் மன்யதே நாத்திகம் தத்த ஆத்ம லாபம் நபரம்
வித்யதே என்ற ஸ்ருதி ஸ்மிருதியும் ஆத்ம லாபத்தை காட்டிலும் மேலான லாபம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறபடியால் ஆத்ம சொரூபம் ஒன்றுதான் சகல பிராணிகளுக்கும் பரம பிழமைக்கு ஆஸ்பதமான வஸ்து. அந்த காரணத்தால் ஆத்மா ஒன்றுதான் ஆனந்த ஸ்வரூபம் என்று சித்திக்கிறது. இவ்விதம் அறிவாகிற ஆனந்த கடலான பிரத்யாக ஆத்மாவை சனக சனந்தன சனாதன சனத் குமாரர்களாகிய பிரம்ம நிஷ்டர்களெல்லாம் மிகவும் அமைதியுள்ள தங்களுடைய மனதில் அத்வைத ஞானத்தோடு கூட தியானம் செய்து கொண்டு, அதாவது அனுபவித்து கொண்டு எல்லையற்ற ஆனந்த கடலில் மூழ்கியவர்களாக இருந்து வருகிறார்கள். யஸ்த் வாத் மா திரவ சியாத் ஆத்ம திருப் தசவ மாணவ ஆத்மன் ஏவச சந்துஷ்ட தஷ்ய காரியம் ந வித்யதே என்ற கீதாச்சாரத்தை அனுசரித்து மகா தபஸ்விகளான பிரம்மனிஷ்டர்கள் எல்லாம் சதா காலமும் தங்களுடைய மனதை வேறு ஒரு விஷயத்திலும் செலுத்தாமல் கேவலம் அந்தர்முகர்களாக இருந்து கொண்டு அத்விதீயமான ஆத்மஸ்வரூபத்தை பரபிரம்மத்திற்கு வேறுபடுத்தாமல் அகண்டாக்கார விருத்தி ஞானத்தோடு நிரதிசிய ஆனந்த கடலான ஆத்மஸ்வரூபத்தில் லயித்த புத்தியை உடையவர்களாக இருந்து கொண்டு வருகிறார்கள். இவ்வித மகிமையுள்ள மகா புண்ணிய மூர்த்திகள் பரபிரம்ம ஸ்வரூபமாகவே இருந்து வருகிறார்களே தவிர பரபிரம்மத்தை அறிந்தவர்களாக இல்லை. அதாவது அறிகிறவன், அறியப்படுகிறவன், அறியப்படுகின்ற வஸ்து என்ற பேத ஞான இல்லாமல் பரபிரம்மமாகவே இருந்து கொண்டு வருகிறார்கள். இப்பேற்பட்ட ஞான மகிமைகளோடு கூடியுள்ள மகான்கள் கிடைப்பதே மிகவும் அரிது. இதைத்தான் பகவான் கீதையில் ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டி தேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்ய ஆச்சரிய வைஷ நமன்ய ஸ்ருணோதி ஸ்ரவாப்னேயேனம் வேதன சைவ கஷ்யத். அவ்விதமே மனுஷ்யானாம் வாகஸ்ரீசு கஷ்யித் யததி சித்தயே யதத் தாமபி சித்தானாம் கச்ச சின்மாம் வேதி தத் வத்தஹ முதலான ஸ்லோகங்களினால் உபதேசிக்கின்றார். இதனால் நிர்விகாரமான ஆத்ம தத்துவ ஞானம் அநேக கோடி மனிதர்களுள் யாராவது ஒரு புண்ணியவானுக்குத்தான் ஏற்படும். அன்னையில் ஆத்ம தத்துவ ஞானம் எல்லா பிராணிகளுக்கும் சுலபமாக ஏற்படக்கூடியதல்ல. மேலும் ஆத்ம தத்துவமானது நான் என்ற சப்தத்திலோ புத்தியிலோ விஷயமாகாது. ஆகையால் பிராணிகளுக்கு நான் என்று ஏற்படும் ஆத்ம ஞான தரிசனம் நிர்விசேஷ நிர்விகார ஆத்ம தத்துவ தரிசனமாகாது. அநேக ஜென்மாக்களில் செய்த புண்ணிய அவசத்தால் ஈஸ்வர பிரசாதத்தை அடைந்து இக ஜென்மாவில் ஏற்பட்டிருக்கும் சரீரத்தை தவிர புதிதாக சரீரம் ஏற்பட போகிறதில்லை என்ற திருடமான நிலையில் இருக்கும் அநேக ஜென்ம சம்சித்தமான யாரோ ஒரு மனிதன்தான் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமான ஆத்ம சுரூபத்தை சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் மூலமாக தெரிந்து கொள்வான். ஸ்ரத்தா பக்தி புஷ்கரணி விஹிதே நைவஷம் கர்மணா சந்தோஷ் யாஜித தத் பிரசாத மகிமா ஜன்மாந்திர ரேஷ்வவ ய நித்யா நித்ய விவேக தீவிர விரதி நயா சாதிபிஷ் சாதைனை யுக்த சத் புருஷ சதாமபி மத முக்யாதி காரி ஸ்ருதௌ என்ற சங்கர பகவத் பூஜ்ய பாதாளுடைய சுக்தியை அனுசரித்து ஜன்மாந்திரத்தில் வேத விகிதமான கர்மாக்களை கர்த்திருத்துவ அபிமானம் இல்லாமலும் பலாபிமானம் இல்லாமலும் செய்து அந்த மகிமையினால் அந்த கர்மாவானது பகவத் ஆராதன ரூபமாக ஆகி பூர்வ ஜென்மாக்களிலேயே பகவானுடைய பிரசாதத்தை அடைந்திருக்கிறான் என்பதற்கு அறிகுறியாக இந்த ஜென்மாவில் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் வைராகியம் சமாதிஷ்ட சம்பத்தி முடிவில் மும்முஷுத்துவம் என்ற சாதன சதுஷ்டிய சம்பன்னனாக விளங்கி வரும் உத்தம அதிகாரிதான் வேதாந்த விசாரம் செய்வதில் முக்கிய அதிகாரியாக ஆகிறான் என்று தெரிகின்றபடியால் யார்தான் ஆத்ம தத்துவ தரிசனம் மிகவும் துர்லபம் என்பதை ஆக்ஷேபிக்க முடியும். மேலும் அறிகிற புருஷன் கோடி மனிதர்களில் ஒருவனாக இருப்பதினால் ஆத்ம தத்துவ ஞானம் துர்லபம் என்றும், தவிர ஆத்ம தத்துவம் நிர்விகாரமானதினால் அதை உபதேசம் செய்கிற ஆச்சாரிய புருஷனும் மிகவும் துர்லபந்தான் என்றும் தெரிகிறது. இவ்விதம் இருந்து கொண்டிருக்கும் போது துர்லபமான மனுஷ ஜென்மாவை அடைந்த பிராணிகள் எல்லாம் ஒரு சத்குருவை அண்டி சாஷ்டாங்கமாக சரணமடைந்து தத்வித்தி பிரணி பாத்தேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் நானின சத் தத்துவ தர்ஷின என்ற கீதா சாஸ்திர ரீதியாக குருவை திருப்தி செய்து மோட்ச பதவியை அடைவதற்கு
யத்தனம் செய்ய வேண்டும். இவ்விதம் குருவனுடைய உபதேச மகிமையினால் ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிற புண்ணியவான்களுடைய திருப்பாத கமலங்களை இந்திரன் முதலான தேவர்கள் சதா காலமும் சரணடைந்து வருகிறார்கள். அல்லது சுரேந்திர வந்தித்த பத என்ற பதத்திற்கு சுரேந்திர வந்தித்த பத, சுரேந்திர திரைப்ரும் மாதிபிர் வந்தித்த மக மித்யா பருஷேனானு பூத்தம் பதம் ஸ்தானம் பிரம்ம ரூபம் யஷ்யேதி ச தத்தோக்த என்றும் அர்த்தம் கூறலாம். இவ்வாறு எல்லா ஆனந்தத்திற்கு மேலான ஆனந்தமாக இருந்து வருகிற கூடஸ்த சைத்தன்யம்தான் அகம் என்ற சப்தத்தால் சொல்லப்படும் ஆத்ம வஸ்துவாகும். அந்த ஆத்மாவை பரபிரம்மத்திற்கு வேறுபடுதல்ல என்று மனனம் செய்து பிரம்மைவாகம் என்ற திருடமான பிரக்ஞை எவனுக்கு இருந்தாலும் அந்த அறிவினுடைய மகிமையினால் தான் பிராமணன், சண்டாளன் என்ற வர்ணங்களில் உள்ள அபிமானமோ, கிரகஸ்தன், பிரம்மச்சாரி என்ற ஆசிரமங்களில் உள்ள அபிமானமோ, ரத்தம், மாமிசம், எலும்பு, தோல் முதலியவைகளால் செய்யப்பட்ட தேகத்தில் அகம் என்ற தாத்தாம்ய அத்தியாசமோ, மம என்ற சர்க்க அத்தியாசமோ இல்லாமல் இருக்கும் காரணத்தினால் அந்த ஞானியை அகண்ட சச்சிதானந்த ரூபமான பரபிரம்மமாகவே ஸ்ருதியானது போதிக்கின்றபடியால் இங்கு என் முன் விவகார தசையில் சண்டாள ரூபத்தில் இருந்து வரும் புருஷன் எனக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செய்கிற ஆச்சாரனாக இருந்து வருகிறான் என்ற ஒரு எண்ணம் என் விஷயத்தில் மிகவும் உறுதியாக இருந்து வருகிறது என்று சங்கர பகவத் பூஜ்ய பாதாள் சண்டாளனுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக சரணமடைந்து தன்னுடைய சானுபூதியை பிரகடனம் செய்தார்கள். உண்மையில் பகவத் பாதாளுடைய மகிமையை எடுத்து வர்ணிப்பதற்கு சகல ஐஸ்வர்யங்கள் பொருந்திய சாஷாத் பகவதினாலேயே முடியாது. அப்பேற்பட்ட அபரிமிதமான வைபவத்தோடு விளங்கி வருகின்ற பகவத் பூஜ்ய பாதாளுடைய சிரசானது பிரகிருத்தத்தில் சண்டானுடைய பாதத்தில் நமஸ்கரிக்கப்பட்டது. உத்தர பீடிகை. இவ்விதம் பரமாச்சாரியால் 5 ஸ்லோகங்களை சொல்லி சாஷ்டாங்கமாக சண்டானுடைய பந்தத்தில் நமஸ்கரித்து தன்னுடைய சுவானுபூதியை பிராணம் செய்தார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம், சண்டானுடைய ஸ்தானத்தில் சண்டானனை காணவில்லை. சண்டானுடைய தலையில் கல்குடமாக இருந்தது, கங்கையாக பிரவாகித்துக் கொண்டிருந்தது. கையில் இருந்த தண்டமானது ஞானமயமான சூளமாகவும் மற்றொரு கையில் இருந்த நெருப்பானது சர்வத்தையும் பிரளய காலத்தில் அழித்து சாட்சியாக உள்ள காலாக்னியாகவும் பாஷித்து வந்தது. அவனுடைய இரு குமாரர்கள் கஜானனும் ஷடானனுமாகவும் பாரியையானவள் ஜெகன் மாதாவான காசி விஷாலாட்சியாகவும் 4 சொறிபிடித்த நாய்கள் 4 வேதங்களுடைய சுரூபத்தை எடுத்துக்கொண்டு பிரம்ம கோஷம் செய்து கொண்டிருந்தது. சண்டனுடைய ஸ்தானத்தில் சாஷாத் சர்வேஸ்வரனான காசி விஸ்வநாத சுவாமியானவர் மின்னல் மாதிரி ஜொலித்து கொண்டிருந்தார். அத்தியுதமான இந்த காட்சியை கண்டவுடன் பகவத் பாதாள் ஆனந்த கடலில் மூழ்கியவராக இருந்து கொண்டு ஆனந்த பாஷ்யத்தை பெருகவிட்டு கொண்டு சர்வேஸ்வரனை பார்த்து பின்வருமாறு ஸ்துதித்தார்கள். தாசஸ் தேகம் தேக திருஷ் ஆஸ்மி சம்போ ஜாதஸ் தேம்சோ ஜீவத் ருஷ்யா திருஷ் ருஷ்டே சர்வஷ் யாத் மன்னாத் மத் ருஷ்யா தவ மேவே தியேவம் மே தீர் நிஷிதா சர்வ சாஸ்திரைஹி. ஹே பிரபு, நான் பாஞ்ச பௌதிகமானதும் நஸ்வரமான போது தேகத்தை பிராதானியமாக வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது தங்களுடைய திருப்பாத கமலங்களுக்கு சேவகனாக இருந்து வருகிறேன். ஜீவன் ஈஸ்வரன் என்று பேத புத்தியினால் நோக்கும் பொழுது நான் அம்சனாக இருந்து வருகிறேன். ஆனால் ஹே சம்போ, பரிசுத்தமானதும் சர்வ வியாபியாகவும் உள்ள ஆத்மாவை பார்க்கும் பொழுது நான் தங்களது ஸ்வரூபமாகவே இருக்கிறேன் என்று எல்லா சாஸ்திரங்களினாலும் என் புத்தியானது திடமான தன்மையை அடைந்திருக்கிறது. அதில் சிறிதும் எனக்கு சந்தேகமில்லை. மேலும் ஹே சம்போ, தத்துவ திருஷ்டியாக ஒருவனை தொடுவது, ஒருவனை தொடக்கூடாது என்ற தோஷம் இல்லாது போனாலும் ஆகம சாஸ்திரத்தை அனுசரித்து விவகார தசைகள் அதை அனுசரித்தே தீர வேண்டும் என்று லோகத்திற்கு போதிப்பதற்காகவேதான் நான் தங்களை தூர விலகிப்போ என்று கூறினேனே தவிர ஏகமேவாத் விதீயம் பிரம்ம என்ற ஒரு தெளிவான அறிவு எனக்கு திருடமாக இல்லாத காரணத்தினால் அல்ல என்று பலவாறாக விஸ்வநாதரை ஆச்சாரியால் ஸ்துதித்தார்கள். பாஷ்யக்காரர்களுடைய சுக்தியை கேட்டு விஸ்வநாத சுவாமியானவர் ஆனந்தமடைந்து பகவத் பாதாளுடைய சிரசில்
ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை போதிக்கும் சின்முத்திரையை அழைத்து அனுகிரகம் செய்து, ஏ சங்கரா, அதிகாரிகளாக இருப்பவர்கள் காமோத்பவத்தினால் விவேகத்தை இழந்து அதர்மத்தை தர்மமாக நினைத்து கொண்டு கால கிரமத்தில் தர்மத்தை அழித்து அதர்மத்தை வளர்த்து கொண்டே வந்தார்கள். அந்த சமயத்தில் ஜெகத் ரட்சனாக ஸ்ரீமன் நாராயணன் இந்த புண்ணிய பூமியில் புத்தராக அவதாரம் செய்து அனதிகாரிகளாக இருப்பவர்களை மறுபடியும் வைதிக மதத்தில் திருப்பி வைப்பதை காட்டிலும் அந்த அனதிகாரிகளுக்கு சாமானிய லோக தர்மத்தை பிராதானமாக கூறி லோகத்தில் பௌத்த மதத்தை முக்கியமாக பரவ செய்தார். இதனால் காலக்கிரமேணா அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கும் கூட வைதீக மதத்தில் உள்ள திருடமான ஸ்ரத்தையை இழந்து பௌத்த மதத்தை தழுவ ஆரம்பித்தார்கள். அதனால் எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் நிரீஸ்வர மதவாதிகளாக இருந்து கொண்டும் வர்ணாசிரம தர்மத்தை இழந்தவர்களாகவும் வேத பகிஷ்டர்களாகவும் மாறிவிட்டார்கள் என்பதை எல்லாம் நீ நன்றாக அறிவாய். வர்ணாசிரம பேதமானது வைதிக தர்மத்தில் பிரதிஷ்டிதமாக இருப்பதால் அந்த வைதிக தர்மத்தை லோகத்தில் மறுபடியும் ஸ்தாபனம் செய்ய உன்னை தவிர யாராலும் முடியாது என்பதை சொல்லவும் வேண்டுமா? மேலும் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாப்ரஹ அனேன வேத்யம் சச்சாஸ்திர மிதி வேதாந்த டிண்டிமஹ. அதாவது பிரம்மம் ஒன்றுதான் சத்தியமான வஸ்து, ஜீவாத்மா என்று சொல்லப்படும் வஸ்துவும் பிரம்மத்தை காட்டிலும் வேறல்ல. இதுதான் சகலவிதமான சாஸ்திரங்களினாலேயும் போதிக்கப்படுகின்ற உண்மையான தத்துவம். இந்த தத்துவத்தை தான் பிரம்மசூத்திரம் போதிக்கின்றது. இந்த பிரம்ம சூத்திரத்திற்கு உண்மையான பொருள் என்னவென்று தெரியாமல் சகல பிராணிகளும் கஷ்டப்படுகிறார்கள். ஆகையினால் கருணாமூர்த்தியான ஹே சங்கரா, நீ என் சொரூபமாகவே இருப்பதால் வேதத்தின் ஹிருதயத்தை லோகத்திற்கு உன் முகார விந்தத்திலிருந்து ஒழுகி வருகிற பாஷ்ய ரூபமாக செய்து அருள் புரிய வேண்டும். தவிர ஞான மார்க்கத்தினால்தான் ஜீவ பிரம்மைக்க சாட்சாத்காரத்தை அடைய முடியும் என்று வேதத்தினுடைய ஹிருதயம் கூறுகின்றதால் அத்தகைய மகா மகிமையுள்ள ஞான கலையை லோகத்தில் நீதான் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அந்த ஞான கலையை லோகத்தில் ஸ்தாபனம் செய்வதற்குத்தான் உன்னுடைய அவதார ரகசியமே. இந்த தெய்வ ரகசியத்தை எல்லாம் எடுத்து நான் உனக்கு கூறவும் வேண்டுமா? வேத பிரமாணம், யுக்தி, நியாயம் என்ற 3 சிம்ஹங்களை நிஷ்பக்ஷபாதம் என்ற அங்குசத்தினால் உன் வசப்படுத்தி கொண்டு யானையின் மத்தங்கள் மாதிரியுள்ள வேத பகிஷ்டர்களான 72க்கும் மேலான உள்ள மதஸ்தர்களை ஏகனாக இருந்து கொண்டு நீ வாதத்தில் தாம்சம் செய்து அத்வைத சாம்ராஜ்ய பீடத்தில் நீ அமர்ந்து உன்னுடைய பாஷ்யம் என்ற பிரவணசன சுக்தியை பிரம்ம சதஸில் பூஜிப்பதை நான் காண வேண்டும் என்று விஸ்வநாத சுவாமியானவர் பலவாறாக பகவத் பாதாளை புகழ்ந்து அந்த தியானம் அடைந்தார். அந்த சமயத்தில் தேவ துந்துபி முழங்கி புஷ்பமழை பொழிந்தது. இப்படி பகவத் பாதாளுக்கும் காசி விஸ்வநாத சுவாமிக்கும் நடந்த சம்வாதத்தை பிரத்யட்சமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சிஷ்யர்கள் எல்லாம் ஆனந்த சமுத்திரத்தில் மூழ்கியிருந்தார்கள். இவ்விதம் சர்வேஸ்வரனிடமிருந்து பகவத் பாதாள் அனுகிரகம் பெற்றுக்கொண்டு தமது சிஷ்ய கோடிகளுடன் விஸ்வநாத சுவாமியின் சன்னிதானத்தை அடைந்து தியானத்தில் இருக்கையில் அந்த விஸ்வலிங்க மூர்த்தியிலிருந்து சிவம் சத்தியம் சத்தியம் அத்வைதம் என்னும் வாக்கியங்கள் அனைவரும் கேட்க வெளிப்பட்டன. இத்தகைய மகிமையுள்ள பகவத் பாதாளுடைய சரித்திரமாகிய அமிர்தமானது கலியில் பிராயச்சித்தமே இல்லாத சகல விதமான பாபங்களை எல்லாம் எரித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அளிக்க சாமர்த்தியமாக உள்ளதாக இருக்கிறது. பகவத் பாதாளுடைய முகார விந்தத்திலிருந்து ஒழுகின மனிஷா பஞ்சகம் என்ற பெயரால் அலங்கரிக்கப்பட்ட திவ்யாமிருதத்தை எவனொருவன் தினந்தோறும் ஆச்சரிய பக்தியோடு கூட பாராயணம் செய்து கொண்டு அதில் அந்தரங்கமாக உள்ள அர்த்தத்தை அனுசந்தானம் செய்து வருகிறானோ அவன் கால கிரமத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்ற திவ்ய நிலையை அனுபவிப்பான் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. இது சத்தியம். தாத்பரியம், ஆத்மஸ்வரூபமானது மேலான பிழமைக்கு பாத்திரபூத்தமாக இருப்பதால் அதை பரமானந்த ஸ்வரூபம் என்று தீர்மானிக்க வேண்டும். இவ்விதம் பிரம்மமாக ஆத்மாவை அனுபவிப்பதை காட்டிலும் மேலான ஆனந்தம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆத்மானந்தத்தை தான் பிரம்மானந்தம் என்று சொல்லுவார்கள். அந்த பிரம்மானந்தத்தை தைத்திரிய உபனிஷத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சகல சக்கரவர்த்திகளுக்கும் மேலான சக்கரவர்த்தியாயும் மனோபலத்துடனும் நோயற்ற சரீர பலத்துடனும் அற்புதமான சௌந்தரியத்துடனும் சகல பூமியும் அவனுடையதாகவும் இருந்து கொண்டிருக்கும் அரசனுடைய ஆனந்தத்தை தான் ஆனந்தம் என்றும், அந்நில் மேற்கண்டவைகளுக்குள் ஏதாவது ஒரு அம்சம் குறைந்தாலும் அதை ஆனந்தம் என்று சொல்ல முடியாது.
அந்த அரசனுடைய ஆனந்தத்தை ச ஏகோ மானுஷ ஆனந்தக என்று வேதமானது வர்ணிக்கிறது. இவ்விதம் கிரமமாக ஆனந்தமானது, அதாவது மனுஷானந்தம், மனுஷ கந்தர்வர்களுடைய ஆனந்தம், பித்ரு தேவதைகளுடைய ஆனந்தம், கர்ம தேவருடைய ஆனந்தம், இந்திரனுடைய ஆனந்தம், பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம், பிரஜாபதியினுடைய ஆனந்தம், சகுன பிரம்மானந்தம் என்று படிப்படியாக 100 மடங்கு அதிகரித்து கொண்டே போகிறது என்று ஸ்ருதியில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதம் மனுஷானந்தம் முதல் பிரம்மானந்தம் வரையில் உள்ள 11 விதமான ஆனந்தங்கள் எல்லாம் ஏதஸ்யை வானந்தஷ அன்யானி பூத்தானி மாம்ராமுப ஜீவந்தி என்ற ஸ்ருதியை அனுசரித்து பிரம்மானந்தத்தினுடைய லேசத்திலும் லவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவாகிற பிரம்மானந்த கடலினுடைய கொஞ்சத்தால் தேவர்கள் எல்லாம் பரமானந்தம் உள்ளவர்களாக இருந்து வருகிறார்கள் என்பதை பகவத்வாதாள் யத் சௌஸ்கியாம் புத்தி லேசத்த இமே சக்ராத்த யோ நிர்ருத்தாஹா என்ற வாக்கியங்களினால் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் பிழைமைக்கு ஆஸ்பாத்தமாக சொல்லும் தேகம், களத்திரம், புத்திரன், தனம் முதலான பதார்த்தங்கள் எல்லாம் எந்த பரம பிழைமைக்கு ஆஸ்பதமான ஆத்மானுடைய சம்பந்தத்தால் பிரேமாஸ்பதமாக ஆகிறதோ அதனாலேயே அந்த ஆத்மாவானது பரமானந்த ஸ்வரூபியாகவே எல்லாவற்றிலும் அனுவருத்தி கொண்டு விளங்குகிறது. தவிர ஆத்மா பரமானந்த ஸ்வரூபக பரம பிரேமாஸ்பதத்வாத் என்ற பிரமாணத்தினால் சகல பிராணிகளுக்கும் தன் ஆத்மாவிடத்தில் மனதினாலும் ஸ்மரணம் செய்ய முடியாத நிரதிசயமான பிழைமையானது இருந்து வருகிறது. அத்தகைய பிழைமை உண்டாவதற்கு காரணம் ஆத்மா பரமானந்த ஸ்வரூபியாக இருந்து வருகிறபடியால் அல்லவா? அப்படி பரமானந்த ஸ்வரூபியாக இருக்கிற ஆத்மாவிற்கு ஹானி வரும்பொழுது ஆத்மாவை ரட்சிப்பதற்காக தன்னிடமுள்ள சகல ஐஸ்வர்யங்களையும் புத்திரன் மித்திரன் முதலாளர்களையும் தியாகம் செய்கிறான் என்பது லோக பிரசித்தமானது. ஆத்மாவானது பரமானந்த ஸ்வரூபியாக இல்லாத போனால் அதனிடம் நிரதிசயமான பிழைமையை வைத்து ஆனந்தத்தை தரக்கூடிய மற்ற வஸ்துக்களை தியாகம் செய்வானா? அவைகளை தியாகம் செய்ததிலிருந்தே ஆத்மாவானது பரமானந்த ஸ்வரூபம் என்பது பிரத்யட்சமாக தெரிகிறது. தவிரமும் ஆத்மாவிடம் வைக்கப்பட்ட மேலான பிழைமையை தன்னை காட்டிலும் வேறான வஸ்துக்களிடம் ஒரு காலத்திலும் வைக்கவே மாட்டான் என்பது வெளியாகிறது. எம் லத்வா ஷ அபரம் லாபம் மன்யத்தே நாத்திகம் ததக ஆத்ம லாபான் நபரம் வித்யதே என்ற ஸ்ருதி ஸ்மிருதியும் ஆத்ம லாபத்தை காட்டிலும் மேலான லாபம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறபடியால் ஆத்மஸ்வரூபம் ஒன்றுதான் சகலருக்கும் பரம பிழைமைக்கும் ஆஸ்பதமான வஸ்து. அந்த காரணத்தால் ஆத்மா ஒன்றுதான் ஆனந்த ஸ்வரூபம் என்று சித்திக்கிறது. மனிஷா பஞ்சகம் முற்றும் ஓம்.